வாங்க வணக்கம். இன்னைக்கு உளுந்தம்பருப்பில் போண்டா நல்லா பெரிய பெரிய சைஸாக போடும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்றைக்கி டிப்ஸோடு அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். உளுந்தம்பருப்பு ஒரு 200 கிராம், அதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டுக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கெட்டியாகவும் அதே சமயம் நல்லா நைஸாகவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் சேர்க்கறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு முழுசாக போட்டோம்னா நம்ம வாயில் அப்படி சொல்ல எடுத்து போட்டுருவாங்க. அதனால் ஒன்றும் பாதியமாக லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், தேங்காய் பல் அந்த ப்ரௌனாக இருக்கிற தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த அரைக்கிற மாவுலேயே நீங்கள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாவை. சீரகம் இதெல்லாம் மிளகு தூளெல்லாம் கூட அதிலே போடலாம். இப்போ இது மாதிரி இடித்து சேர்த்தோம்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நைஸாகவும் கெட்டியாகவும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மிளகுத்தூள், சீரகம், இந்த பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கிற தேங்காய், இஞ்சி துருவல் சும்மா ஒரே ஒரு சின்ன துண்டு, பச்சை மிளகாய் நீங்கள் அதில் மாவுலேயே அரைச்சிக்கிறதா இருந்தாலும் அரைச்சிங்க, இல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கையை தண்ணியில் நனைச்சிட்டு இதை கலந்து விட்டுக்கிட்டு நல்லா ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா ஒரே பக்கமாக நல்லா அடித்து விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா கையிலையே நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் மாவு நல்லா பொங்கி வர்றது. இந்த மாதிரி அடித்து விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா மாவு பொங்கி வரும். இப்போ போண்டா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் அதே சமயம் உள்ள சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ அரைச்ச மாவை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஜில்லுன்னு வச்சு எடுத்து அதுக்கப்புறம் போட்டாலும் எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு வரும். வடை போண்டா எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் அரைச்ச மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போடுங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கையை தண்ணியில் துவைச்சிட்டு மாவை உருட்டி போடக்கூடாது. அப்படியே அள்ளி அது பந்து மாதிரி வந்துடும். அதை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அப்படியே உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறதுக்கு, நம்ம ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி வடை போண்டா போட்டு சாப்பிடும்போது இந்த டிப்ஸோடு நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வரும். இதை செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.